எடப்பாடியை உண்மை யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. அவர் திடீர்னு அரசியல் வந்தவர் கடுமையான வார்த்தைகள் அல்ல, ஆனால் அண்ணாமலை தான் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தவிர அரசியல் நாகரிகத்தோடு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் மிக சரியாக அரசியலில் இவர் ஏற்கனவே 2018 பிறகு அரசியலுக்கு வந்தவர். அதுக்கு முன்பாக காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், மரியாதைக்குரியவர். ஏனென்று சொன்னால் அவருக்கு அண்ணாமலை என்ற தனிநபருக்கு நாம் மரியாதை கொடுத்தோட்டால் கூட அவருடைய கல்வி தகுதி, அவருடைய தகுதி ஒரு IPS ஆக அங்கே பணிபுரிந்திருக்கிறார். அதற்காக நாங்கள் மரியாதை கொடுக்க தவறுவதில்லை. ஆனால் அவர் தரம் தாழ்ந்து தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு அண்ணன் எடப்பாடியுடைய பேட்டியை இன்றைக்கு பாருங்கள், அண்ணாமலை பேட்டியை பாருங்கள், ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு யாருடைய தகுதி என்ன என்பது நாட்டு மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும். இதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக அரசியலமைப்பு என்ற படத்தில் சின்ன பையலே சேதி கேளடா, நான் சொல்ல போகிற வார்த்தை நல்லா எண்ணி பாருடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு சொன்னார். இது தீர்க்க தரிசனமாக இப்படிப்பட்டவர்கள்லாம் பின்னாலே அரசியலுக்கு வருவார்கள் என்று கருதிதான் இந்த பாடலை மிக பொருத்தமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடி கொடுத்துருக்கிறார். ஏன்னு சொன்னால் இவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பேச்சில் முதிர்ச்சி இல்லை, நாகரிகம் இல்லை, வயதுக்கு தக்கவாக பண்பாடும் இல்லை. அவர் இந்த கூவாத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். கூவாத்தூரில் என்ன நடந்தது? கூவாத்தூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த எங்களுடைய காவல் தெய்வமாக இருந்த புரட்சித் தலைவர் அம்மாவும் மறைந்து விடுகிறார். அவர் மறைந்த பிறகு அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும். MLA தங்கு விடுதி இருந்தாலும் கூட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே ஒரே இடத்துல அவர்கள் தங்க வேண்டும். ஒரு அரசு அமைகின்ற வரை நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்கலாம். அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய கட்சி பிஜேபியுடைய வரலாறு சொன்னால் நாரி போகுது. ஏன்னா வட மாநிலத்தில் அன்றைக்கு மகாராஷ்டிராவில் அவருடைய கூட்டணியாக இருக்கின்ற சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரேவை கவிழ்த்து விட்டு அங்கேயே கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டே என்பவர்களை முதலமைச்சராக. அதுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் என்பவர் முதலமைச்சராக காங்கிரஸ் அவரை கவிழ்த்து விட்டு பிஜேபி மற்ற MLAக்களை விலைக்கு வாங்கி பேரம் பேசுறதுலாம் பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி ஆட்சியை பிடித்த மாநிலங்களில் தான் நடந்ததை விட அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே ஒரு சம்பவம் கூட ஒரு MLA கூட நாங்கள் விலைக்கு வாங்க முடியும். நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றோம். யார் காலையிலும் விழுந்து பதவி வாங்க வேண்டிய அவசியம் அதிமுக யாருக்கும் இல்லை. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு 118 அந்த அடிப்படை அரிச்சோடு கூட தெரியவில்லை. அண்ணாமலை எடப்பாடி அவருடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பது யார் என்று சொன்னால் எங்களைப் போல நான் அமைச்சராக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் சமூகநாதன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தமிழகத்தில் உள்ள 124 சட்டமன்ற உறுப்பினர் 117க்கு அதிகமாக ஒரு இடம் இருந்தால் போதும். ஆக அதை விட அதிகமாக நாங்கள் 6 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 124 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்டால்தான் அதனால்தான் அன்றைக்கி ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கி வித்யாசாகராவ் ஆளுநராக இதுதான் நடைமுறையை தவிர பிஜேபி வட மாநிலங்களில் செஞ்சது போல இன்றைக்கு கூட கர்நாடகத்தில் ஏற்பட்டுக்கின்ற அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு அங்கே உள்ள MLAக்களுக்கு 100 கோடி விலை பேசுவதாக நேரத்தை கூட பத்திரிகை செய்தி ஊடகத்தில் செய்திகள் வருகின்றது. இப்படி கேவலமான அடிமட்டமான அரசியலை செய்கிறது பிஜேபி தான். இதையெல்லாம் விட்டு கூவாத்தூரில் என்ன நடந்தது என்பதை கூவாத்தூரில் நடந்ததை பற்றி நான் சொல்ல வேண்டும் சொல்லுகின்றேன். என்ன சொல்ல முடிந்தது அவரால்? ஏதோ MLAக்கள் விலை பேசப்பட்டார்கள். எந்த MLA விலை பேசப்பட்டார்கள்? நாங்கள் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள், இரட்டையில். இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்கள் தமிழகத்தில் யாருடைய கூட்டணியும் இல்லாமல் 2016 நாங்கள்லாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். யாருடைய கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக 234 தொகுதிகளிலும் ஒரே சின்னம் இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்ற பெருமைக்குரிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட